ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக்ஸ் டு பேட்டி பாய்ஸ். ரைட், என்னடா 2 நாளாக இவன் ஒரு வீடியோ போடலை, 2 டேஸாக என்ன காணலைன்னு சொல்லி நிறைய பேர் என்னை தேடி இருப்பீங்க. நிறைய பேர் அடப்பாவி இவன் போயிட்டான்டாப்பா நிம்மதி என்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்னண்டா என்ன ரொம்ப பிடிக்கும் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்தால் ஒரு இப்படி இருக்கும். சரியா, என்ன பிடிச்சவங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த அளவு இருக்கும், என்ன பிடிக்காதவங்கன்னு சொல்லி பார்த்தா இப்படி இருக்கு. சரியா, இப்போ நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது, ஆனால் சின்ன ஒரு செலக்டட் பீப்புளுக்கு தான் என்ன பிடிக்கும். ஆனால் அந்த செலக்டட் பீப்புளும் நாளடைவில் ஒரு பெரிய ஒரு லெவலாக வரும்ன்றது என்ன நம்பிக்கை, கடவுள் மேலே வச்சிருக்கிற விசுவாசம். நிச்சயமாக அது நடக்கும். எல்லாத்தையும் தாண்டி நான் இன்றைக்கு என்ன விஷயத்த கதைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன்டா, இப்போ நான் இப்போ இந்த வீட்டை இந்த ரூமுக்குள்ளே இருந்தால் காய்ச்சி கொண்டிருக்கேன். சரியா, என்ன விஷயத்த காய்க்கணும்னு சொல்லி வந்தேன்னு சொன்னால், 28ஆம் தேதி நான் கல்யாணம் கட்ட போகிறேன். 28ஆம் தேதி எனக்கு திருமணம். சரியா, இந்த இருக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு சொல்லி இருந்தேன். நான் இப்போ உடனே இது பிளான் பண்ண விஷயம் இல்லை. இப்போ உடனே பிளான் பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கு டேட் எடுத்து போட்டு ஒரு 5 நாள் 6 நாளுக்குள்ளே சொல்கிறேன் என்று சொல்லி யோசிக்காதீங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முதலே இதை நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 28ஆம் தேதி ஒரு கல்யாணம் செய்கிறதுக்குரிய பிளான் பண்ணிட்டோம். அப்போ அந்த வகையில் யூடியூப்ல இந்த விஷயத்த சொல்லணும், உங்கள்கிட்ட இதை நான் முதலாவது தெளிவுபடுத்தணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஹெல்பிங் வீடியோஸ் எல்லாம் செய்ததுனால அந்த வீடியோஸ் எல்லாம் கட்டாயம் போட வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண வீடியோஸ் எல்லாம் போட்டு கொண்டு இருந்தாங்க. பிறகு அவங்கள நான் போய் நாங்கள் இப்படி சந்திச்சது. அப்போ அதனால இந்த வீடியோ போடுறதுக்கு டைமும் கிடைக்கல. எல்லாத்தையும் தாண்டி கல்யாண வேலையில் அங்கங்கே ஓடி தெரிஞ்சதில்லை. இப்படி ஒரு சிச்சுவேஷனும் எனக்கு அமையலை. இப்போ அடுத்த விஷயம், இப்போ பவித்ரன் எந்த நேரம் என்னுடைய கூட இருக்கிறவன், எனக்கு பக்கத்துலேயே தான் இந்த நேரம் இருப்பான். இப்போ ஒரு கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் மீட் தொடங்கிட்டு, அப்போ அதில் சரியான பிஸி ஆகிட்டான். இந்த மாதம் ஃபுல்லாக பவித்ரனும் நானும் மீட் பண்ணவே இல்லை. எப்போ இருந்துட்டு ஒரு வருவான், வந்துட்டும் ஒரு 1/2 hour போயிடுவான். ரெண்டா அவன் ஒரு ஸ்கூலில் ஒரு சேராக இருக்கிறனால அவனுக்கு வேலையில் இருக்கிறதுனால அவன் போயிடுவான். அப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, என்ன பவித்ரனும் பக்கத்தில் இருப்பான், இப்போ உங்களோட பவித்ரன் இல்லை, எதுவும் பிரச்சனையா, சண்டே? அப்போ நிறைய பேர் கால் பண்ணி கதைக்குள்ளே கூட கேட்குறீங்க, எங்கள் பவித்ரனை காணல, பவித்ரனுக்கு என்ன நடந்துச்சு. ஏன்னா நாங்கள் அந்த ஸ்டார்டிங் வீடியோ செய்யக்குள்ளே ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் பவித்ரன் தான் வெளியிருந்து போகிறோம்னு சொல்லி பழகிட்டா. இப்போ நான் தனியாக செய்கிறனால அந்த டவுட்டையும் உங்களுக்கு கிளியர் பண்ணணும். எங்களுக்குள்ளே பிரச்சனையோ சண்டையோ மனஸ்தாபம் எதுவுமே இல்லை. அவனோட கிளாஸ்மேட் தான், சின்ன சைல்ட்ஹுட்லேருந்து நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்தது. அவனுக்கு வேலை பழு காரணமாக, அவனோட வேலை செய்யறோன்னா வேலை பழு காரணமாக என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. என்னென்னா அந்த ஸ்கூல் வேலையில் பார்க்குறதுனால இப்போ கொஞ்சம் டைட் ஆகிட்டு அவனுக்கு, அதனால அவன் வரலை. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று முந்தின எல்லாமே கல்யாணத்துக்கு உரிய வேலைகளை ப்ரிப்பேர் பண்ணதும் ஓடி ஆடி வேலை பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு கல்யாணம் கட்டுறேன்னு சொன்னால் ஹோல் புக் பண்ணணும், ஹோலை போய் பார்க்கணும், மணவரை பார்க்கணும், கோர்ட் செலக்ட் பண்ணணும். அப்போ இப்படியான வேலைகள் நிறைய இருக்குது. அந்த எல்லா வீடியோஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பிறகு வார எல்லா கண்டனுமே எங்களுடைய கல்யாணத்துக்குரிய அப்டேட் நான் போட்டு கொண்டு வருவேன். இப்போ என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பிளான் பண்ணுறோம், என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன விஷயம்ன்றதை இந்த வீடியோடாக நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கிற லவ் மேரேஜ். சரியா, நான் லவ் பண்ணினேன். சரியா, அது உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் லவ் பண்ணலையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் 3 வருஷமாக ஒரு கேர்ளை லவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இந்த இருக்கிற லவ் எனக்கு எப்படி செட் ஆயிடுச்சு, நாங்கள் எப்படி இதுக்குள்ளே செட் ஆகி உள்ளுக்குள்ளே வந்தோம், அதுக்கு பிறகு எப்படி நாங்கள் இப்போ திருமணத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் என்ற விஷயத்தை நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த காதல் கதையை கேட்குறது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஃபுட் டெலிவரி செய்து கொண்டு இருந்தேன். இப்போ நார்மலாக ஒரு வீட்டை அவங்களுக்கு பசிக்குன்னு சொன்னால் அவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அந்த சாப்பாடை வாங்கிட்டு
ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு போயிட்டு கொடுப்பேன். இப்போ 450 மீன் சாப்பாடுன்னு சொன்னால் எனக்கு டெலிவரி சார்ஜஸ் 100 வந்து நான் எடுத்துக்கொண்டு டெலிவரியோட ப்ளஸ் பண்ணி 100 எடுத்து இதுதான் நான் செஞ்சு கொண்டு தான் வேலை. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ப்ரைஸ் டெலிவரியும் செய்து கொண்டு வந்து நான் மிக்கி மவுஸ் உடுப்பெல்லாம் போட்டு பர்த்டே வீடுகளுக்கு போயிட்டு சர்ப்ரைஸும் செஞ்சு சர்ப்ரைஸ் ஓடர்ஸும் செய்யலாம். அப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து ஓடர்ஸ் வந்து கூடுதலாக எப்போ எங்களுக்கு கொழுவும்னு சொன்னால் சும்மா நார்மல் டேஸில் வந்து எங்களுக்கு வந்து ஓடர்ஸ் வராது. இப்போ நார்மல் டேஸ்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் காலநிலைகள் எல்லாம் மோக்கையாகிறதுக்குள்ள எங்களுக்கு ஓடர்ஸ் வரும். ஒரு குறிப்பிட்ட ஓடர்ஸ் ஒரு டெய்லி கஸ்டமர்ஸ் விஐபி கஸ்டமர்ஸ்ன்றாங்க. அது மாதிரி டெய்லி ஆர்டர் பண்ணுறோம் ஒரு 2-3 பேர் இல்லாட்டி ஒரு 10-15 பேர் இல்லாட்டி ஒரு 20 ஒரு 10 பேருன்றீங்க 10 பேர் இல்லாட்டி ஒரு 7-8 பேர் டெய்லி ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ அதுதான் 7 பேருன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 100 படி 700 300 பெட்ரோல் போனாலும் மிச்ச காசு கைக்கு இருக்கிற மாதிரி அப்படித்தான் இருந்தது. அப்போ எங்களுக்கு இந்த ஓர்டர் வந்து எப்போ 50 60 100 200 300 ஓர்டராக மாறும்னு சொன்னால் எப்போ காலநிலையில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுதோ சரியா, ஒரு இடிச்சு மழை பெய்யக்குள்ள நியூஸில் சொல்லுவாங்க வெளியால் நீங்கள் எல்லாம் வந்து போகாதீங்க வீட்டுக்குள்ளே இருக்காண்டி. இப்போ கூட வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து தெரியும் உங்களுக்கு ஸ்ரீலங்கா வந்து யூரோப் மாதிரி மாறணுன்னு சொல்லி, அதாவது ஃபுல்லாக வந்து குளிராகி சரியான குளிர் வீட்டுக்குள்ளேயும் இருக்கலாம் அப்படி குளிராக இருந்தது. இப்போ நான் சொல்லல ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் குளிராக இருந்தது. இப்போ அந்த டைமில் வந்து வெளியால் போகணாம்னு சொல்லி நியூஸில் சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம் தான் எங்களுக்குரிய டேன்னு சொன்னால் எங்களுக்குரிய உழைக்கக்கூடிய நாள். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த டைமில் நாங்கள் ஏதோ ஹீரோ மாதிரி வெளிக்கிட்டு உள்ள க்ளவ்லாம் போட்டுட்டு நாங்கள் ஓடி போவோம். அப்போ ஓடி போகல எங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து நிறைய கால்ஸ் வரும், நிறைய பேர் எங்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, சாப்பாடு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு அந்த கொரோனா டைம் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியால் போயிடலாம். ஆனால் எங்களுக்கு வந்து போலீஸார் வந்து அப்ரூவல் தந்துருந்தாங்க. என்ன சொன்னால் எசென்சியல் சர்வீஸ்ன்றனால நீங்கள் தம்பி நீங்கள் வெளியால் போயிட்டு நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி அந்த வகையில் அந்த இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. அப்போ சரி நம்ம விஷயத்துக்கு வார் அப்போ இப்படி நாங்கள் செஞ்சு கொண்டு வரக்குள்ள ஒரு நாள் வந்து வீட்டை இருக்கிறேன் திடீர்னு மாதிரி இடிக்குது கிடுன்னு சொல்லி இடிச்சு மழை பெய்யுது சரியா. இந்த டைம் வந்து சரியா ஒரு 4:30-5 மணிக்கு அடிக்குது. அப்போ உடனே எனக்கு வந்து மைண்ட் வந்து என்னன்னு சொன்னால் உடனே என்ற மைண்ட் என்னன்னா இதுக்கு டக்குன்னு ஒரு மீம்ஸ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ மழை பெய்யுது கவலை வேணாம் ஸ்டெனா ஃபுட் டெலிவரி கால் பண்ணுங்க நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் என்றதை ஒரு மீம்ஸாக வந்து கிரியேட் பண்ணணும்னு போட்டு நம்மளை விஜயனோட ஒரு நித்திரை கொண்டுட்டு இப்படி ஃபோனை பார்க்குற மாதிரி ஒரு மீம்ஸ் ஒன்று எடுத்து அதில் வந்து மேலே போட்டிருந்தேன் மழை பெய்யுதா கவலை வேணாம் நாங்கள் இருக்கிறோம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் என்ற அந்த மீம்ஸை ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி எல்லா நம்பர்ஸுக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணேன். அப்போ எல்லா நம்பருக்கும் அந்த மெசேஜ் போனது. அது போய் எந்த வரப்போகிற இந்த காதல் மனைவிட கைட ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் போய் விழுது சரியா. வாட்ஸ்அப்பில் விழுந்த உடனே இவைக்கு அந்த மெசேஜை இவைக்கு நார்மலாக என்ன தெரியும், நான் ஏற்கனவே என்கிட்ட வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆர்டர் பண்ணி ஒரு ஆளுக்கு கொடுத்துருந்தாங்க, அவர் சொந்தக்காரர்கள் ஒரு ஆளுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இந்த நம்பர் அவங்ககிட்ட இருக்குது, நார்மலாக தெரியும், ஹாய் ஹலோ ரெண்டு கதைக்கிற மட்டும்தான் இருந்துட்டு இருக்கா, குட் மார்னிங் குட் நைட் அவ்வளோதான் சரியா. அப்போ அவைக்கு அந்த மெசேஜ் போனோன்னா இவைக்கு ஒரு சிரிப்பு ஒன்று வந்துச்சு சரியா. என்ன சிரிப்புன்னு சொன்னால் பாரு இவனை ஃபுட் டெலிவரி பண்ணுறான் மழை பெய்து போட்டு இப்படி ஒரு மீம்ஸை போட்டு உழைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். பிறகு வந்து பார்த்தா அங்கே போய் நிற்கிறான் இங்கே போய் நிற்கிறான். இதோ அந்த எப்படி சொல்கிறேன் ஏதோ ஒரு வகையில் இவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் என்று சொல்லி ஒரு போராடி கொண்டிருக்கிறானே என்று அவருக்கு அதில் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு லவ் உண்டு சரியா. அதாவது நான் அந்த படுற கஷ்டத்தில் ஒரு லவ் உண்டு. இந்த சின்ன வயசுலேயும் இவன் இப்படி முயற்சி செய்கிறான், ஓடுறான் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், சும்மா வீட்டு இருக்கிறான் இல்லை ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறான் ஒரு லவ். அப்போ இதுதான் அந்த எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஒரு வீடு ஒன்று கட்டணும்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி இதுதான் இந்த லவ்வோட ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன் ரைட். அப்போ அதில் வந்து அவைக்கும் ஒரு ஒன் சைட் லவ் ஒன்று ஒரு கிரியேட் ஆகி இருந்தது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீம்ஸுக்கு அவையும் வந்து ரியாக்ட் பண்ணோன்னே எனக்கும் ஒரு ஒன் சைட் லவ் உண்டு எனக்கு இருந்துச்சு சரியா. அப்போ நாங்கள் கூடலாம் கதைக்கிறதில்ல பேசுறதில்ல, சும்மா ஒரு ஹாய் ஹலோ குட் நைட் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு விடுறது. அப்போ இப்படியே தான் இந்த வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டு இருந்துச்சு சரியா. இப்படி ஓடிக்கொண்டதுக்குள்ள எந்த கேர்ள்ற வீட்டை வந்து
அவங்களோட அப்பா வந்து நிறைய மாப்பிள்ளைய வந்து இந்த கேர்ளுக்காக வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு பார்த்து கொண்டு இருந்து பார்த்து கொண்டிருக்கல இவ வந்து இல்லை ஒரு மாப்பிள்ளையும் எனக்கு வேணாம், நான் வந்து கல்யாணம் கட்டணும்னு சொன்னால் லவ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணுவேன், ஸோ எனக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் தான் எனக்கு தேவை என்று சொல்லி அவள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். அப்போ வீட்டையும் வந்து அப்பா வந்து மாப்பிள்ளைய பார்க்கறது, மாப்பிள்ளைய பார்த்தா இவ வேணாமன்றது, வீட்டை மாப்பிள்ளைய பார்த்தா இவ வேணாமன்ற. இப்போ இப்படி போயின்றிருக்குல இவ என்ன செஞ்சிருக்கா, போயிட்டு சர்ச்சில் போயிட்டு இது ப்ரே பண்ணியிருக்கிறான். சரியா, ப்ரே பண்ணியிருக்கா, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை வந்து நீங்கள் எனக்கு தரணும். இவ வந்து ப்ரே பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் தேதி. சரியா, 10ஆம் தேதி ப்ரே பண்ணால் எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து நீங்கள் எனக்கு அமைச்சு தரணும் மீசப்பா. எனக்கு டெட்லைன் வந்து 28ஆம் தேதி. 28ஆம் தேதி நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு நீங்கள் தருவீங்கன்னு சொன்னால் அந்த 28ஆம் தேதி நான் விளங்கி கொள்ளுவேன், இவர் தான் எனக்குரிய ஒரு ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னர் என்று சொல்லி அவரை நான் ஒரு ஸ்டடியாக வந்து பிடிச்சிக்கொண்டு இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் நீங்கள் அமைச்சுட்டாங்க, 28ஆம் தேதி தான் டைம்னு சொல்லி 10ஆம் தேதி வந்து ஆண்டோட்ட ஒரு விண்ணப்பமாக வந்து வைக்கிற இந்த விஷயம் எனக்கு தெரியாது. சரியா, இப்போ லவ்னு பற்றி தான் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பமாக வச்சுட்டா. சரியா, அப்போ நாங்கள் எங்கட அந்த டோக்கன் போயோன்றது தானே வச்சுட்டா. அந்த 28ஆம் தேதி என்றது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற கேர்ள்ற அம்மாட பர்த்டே, இந்த என் வரப்புற மனைவியிட அம்மாட பர்த்டே. ஆனால் அந்த அம்மா வந்து இப்போ உயிரோட இல்லை, இறந்துட்டாங்க. சரியா, அவங்க வந்து இறந்துட்டாங்க. இப்போ அவங்களோட அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும், இவட ஃபோன்லலாம் வந்து அவங்களோட அம்மாவோட வால்பேப்பரை மட்டும்தான் போட்டிருப்பாள். எவ்வளோ வடிவான வால்பேப்பர்ஸ் வந்திருந்தாலோ அந்த அம்மாவோட அந்த பழைய ஃபோட்டோ தான் போடுவான். அந்த பழைய ஃபோட்டோ நான் என்ன தான் எடிட் பண்ணி கொஞ்சம் வடிவாக இப்போ டெக்னாலஜியில் வந்துட்டு கொடுத்தாலும் இல்லை, அந்த ஃபோட்டோ தான் போடணும்னு சொல்லி எந்த பெரிய ஃபோன் வாங்குறாலும் சரி, என்ன வாங்குறாலும் அதை தான் போடுவோம். அது சென்டிமெண்ட் மாதிரி, ரைட், அதை விடுவோம். அப்போ இப்படி இருக்கக்குள்ள நானும் அவையோட கதைச்சு கொண்டு இருக்கிறேன், சாப்பிட்டீங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லி கதைக்கிறோம். அடுத்தது இவ வந்து கிறிஸ்டியன், ரைட்டா, கிறிஸ்டியன், இவங்க அப்பா வந்து பாஸ்டர். அப்போ நானும் கிறிஸ்டியன்றனால நாங்கள் கூடுதலாக பைபிள் வேர்ஸுகளை பற்றி கதைப்போம், ஆண்டவரை பற்றி கதைப்போம். ஓகே, அப்படி கதைப்போம். ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போனியா வந்தியான்னு சொல்லி அப்படி கதைச்சிட்டு இதுக்குள்ள நான் திடீர்னு சொல்லி ப்ரப்போஸ் வந்து பண்ணிட்டேன். எனக்கு உங்களை வந்து பிடிச்சிருக்கு, உங்களை நான் வந்து கல்யாணம் கட்டலாம்னு சொல்லி யோசிக்கிறேன், நான் உங்களை ஒன் சைடாக வந்து லவ் பண்ணுறேன் சொல்லி இவைக்கு வந்து நான் பக்கத்தை விட்டு ஒரு மாதிரியா மெசேஜ் பண்ணிட்டேன் மக்களே. சரியா, மெசேஜ் பண்ணா அந்த மெசேஜ் எப்போ போகுது, அதாவது நான் பண்ணுற அந்த மெசேஜ் வந்து எப்போ பண்ணுறேன், சரியா 28ஆம் தேதி. சரியா, இவட ஃபோனில் போய் டான் அண்ட் 28ஆம் தேதி இந்த மெசேஜ் வருது. அதாவது நான் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் கட்டுவோமான்னு சொல்லி நான் வந்து மெசேஜ் போட்ட உடனே இவைக்கு 28ஆம் தேதி மெசேஜ் போகுது. இவ வந்து ப்ரே பண்ணது 10ஆம் தேதி, 28ஆம் தேதி டெட்லைன் வந்து ஆண்டோட்ட கொடுத்துருக்கா. இவ ஏதோ ஃப்ரீ ஆள் வரையும் ஆண்டோட்ட டைம் எல்லாம் பேசி டெட்லைன் வேற கொடுத்துருக்கா. யோசிச்சு பாருங்க, இப்போ டெட்லைன் வந்து கொடுத்துருக்கா. அதுக்கு பிறகு வந்து நான் இப்படி மெசேஜ் பண்ணேன், இவட ஃபோனுக்கு இது போகுது. இதை பார்த்த உடனே அவள் சர்ப்ரைஸ், அவள் உடனே ஓகே, இவட மனசுக்கு தெரியும், ஓகே ஆண்டவர் தந்துட்டுன்னு சொல்லி உடனே ஓம்பட்டா பிரச்சனை போட்டு ஓகே நான் யோசிச்சு சொல்கிறேன்னு போட்டு அவள் விட்டுட்டா. இப்போ நான் யோசிக்க என்னடா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாசமாக்கிட்டோமோ, நம்மளோட குரங்கு புத்தியை காத்து இவைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணி இப்போ என்ன நினைப்பாளோ தெரியல, இப்போ கதைப்பாளோ தெரியலன்னு சொல்லி எனக்கு ஹார்ட் வந்து பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுட்டு நான் பிறகு ஓகே கண்டு போட்டு விட்டுட்டேன். அப்போ விட்டதுக்கு பிறகுதான் ஒரு 2-3 நாளில் அவன் வந்து என்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்றான், வாங்க நம்ம ஒரு காஃபி குடிப்போம்னு சொல்லி. சரி ஓகே, இன்னது கூப்பிட்றா ஒரு யான் போட்டு போகிறேன். எனக்கு அவள் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான், ரைட். அப்போ அதோட எங்களோட லவ் ஜேர்னி வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஓடுது. அப்போ நாங்கள் இப்படி லவ் பண்ண உடனே வந்து அண்ணாட்டையும் சொல்லிட்டேன், மம்மிட்டையும் சொல்லிட்டேன், இப்படி நடந்துச்சு, இப்படி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அது பிறகு அப்படியே ஓடுது கிட்டத்தட்ட 3 years, 3 வருஷம். அவள் இப்படியே ஓடி கொண்டு இருந்துச்சு. எங்களோட லைஃப்பில் வந்து என்ன சொல்கிற அடுத்தடுத்த கட்டம், இந்த யூடியூப்புக்குள்ளே நான் வந்து காலடி எடுத்து வச்சதும் எனக்கு வந்து வரப்புற மனைவிட ஃபுல் சப்போர்ட் தான். அவள் தான் சொன்னது, நீங்கள் நல்லா கதைக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, ஸோ வந்து நீங்கள் ஒரு யூடியூப் தரங்க, யூடியூப் திறந்தவங்க நான் வீடியோ போடுங்க, நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பேன் சொல்லி அவள் தான் இதுக்குள்ளே என்ன வந்து கொண்டு வந்து போட்டது. அதெல்லாம் தாண்டி இவ்வளோ காலம் ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் வந்து போடுறேன், நிறைய பேருக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த டைமில் உங்களுக்கு நார்மலாக தெரியும், இப்போ எனக்கு வந்து 28-29 வயசு ஆகுதுன்னு சொன்னால் இந்த டைமில் வந்து
இந்த டைமில் இருக்கிற வயசு பாய்ஸ் வந்து கூடுதலாக அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ காலையில் எழும்புனா பார்க்கு கூட்டிகிட்டு போகிறது, பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அந்த ஹோட்டலில் போயிட்டு இருக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஆனால் எந்த லைஃப்பை பொறுத்த வரையில் வந்து நான் வந்து அப்படி வந்து இருக்கலை. என்னடா நான் காலையில் எழும்புனா அவள் வந்து டீச் பண்ணுறா, அவள் வந்து ஒரு ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சராக கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறா. அப்போ அவளையும் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவா. அப்போ நானும் வந்து போயிட்டு ஏழை மக்களுக்காக உதவி செய்யறதுக்கு போவேன், வீடியோ எடுப்பேன், அவங்களுக்கு உதவி செய்வேன். சில டைமில் காலையில் போனால் இரவு 10-11 மணிக்கு தான் வருவேன். 10-11 மணிக்கு வந்தாலும் எனக்கு இவையோட வந்து கதைக்கு கிடைக்காது. 1-2 வார்த்தை, என்ன சாப்பிட்டீங்களா, என்ன நடக்குது, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், டயர்டாக இருக்குதுன்னு தூங்குறேன்றாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து இவைக்கு 100% இருக்குது. என்ன காரணம்ட்டா இது வந்து ஆண்டவரால் எனக்கு கிடைக்கப்பட்டது, அதே மாதிரி அவைக்கு கொடுக்கப்பட்டதுனால இது ஒரு சரியான ஒரு முறையில் போகுது என்றப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அடுத்து நான் இன்னொரு ஆளை வந்து நான் வெட்டிங் பண்ணாலும் என்னுடைய யூடியூப் பயணத்தில் வந்து அவங்க எவ்வளோ தூரம் வந்து கை கோர்த்து நிற்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது தானே. அப்போ எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இப்படியே வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டிருக்குள்ள தான் ஒரு 2 மாதத்துக்கு முதல் வந்து நாங்கள் டிசைட் பண்ணுறோம் இந்த வெட்டிங்கை வந்து வைப்போம். இப்போ உங்களுக்கு விளங்கும் ஏன் 28ஆம் தேதி இந்த இருக்கிற வெட்டிங்கை வந்து நான் வந்து இந்த லைஃப்பில் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லி. அதே மாதிரியே இந்த மாதம் 28ஆம் தேதி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் கல்யாணம் கட்டுறதுக்கு. அப்போ நிறைய ஹிந்துஸ் வந்து நிறைய ஹிந்துஸை தாண்டி கிரைஸ்டர்கிட்ட வந்து போயிட்டு நாங்கள் டேட்டை கொடுக்கல. அவங்க உடனே சொன்னாங்க 28ஆம் தேதி வெடிங்க யோசிக்கா. அப்போ நான் ஏன் யோசிக்கலையே, இல்லை 28ஆம் தேதி யாரும் பெருசாக வந்து வெட்டிங் செய்ய மாட்டாங்க, வெட்டிங் டே இல்லை அனே மகன், நீங்கள் கிறிஸ்டியன்டா ஓகேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த 28ஆம் தேதி 28 என்றதுக்குரிய விரிவாக்கம் இதுதான். அப்போ அந்த 28ஆம் தேதி எந்த வரப்போகிற ஒய்ஃபோட பேர் வந்து அசானியோட அம்மாவோட பர்த்டே அண்டு அந்த கல்யாணம் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ வந்து இதெல்லாம் ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னால் உங்களோட பெரிய சப்போர்ட் தான். சரியா, நீங்கள் எல்லாருமே என் மேலே வச்சிருந்த பெரிய ஒரு நம்பிக்கையும் சப்போர்ட்டும் தான் இன்றைக்கு நான் ஒரு மனுஷனாக மாறி ஒரு சந்தோஷமாக இருக்கிற காரணம். ஒரு வீடியோ போட்டால் ஒரு 200-300 பேர் பார்க்குறீங்க, அதால் ஒரு வகையில் எனக்கு ஒரு இன்கம் வருது. இன்றைக்கு உங்களோட குடும்ப பிரயாஸில் உங்களோட குடும்ப ஜபங்கள் என்னை வச்சு தாங்குறீங்க. உங்களுடைய பிளெஸ்ஸிங் தான் என்னை வந்து தாங்கி கொண்டு போகுது. இப்போ நிறைய இடங்கள் தூர பயணங்கள் அங்கெல்லாம் போகல, நிறைய பேருக்கு நிறைய விபத்துகள், அது இல்லாமல் அந்த விபத்துகள் எல்லாத்தையுமே வந்து இல்லாமல் போகிற வந்து உங்களுடைய ஜெபம். இப்போ நிறைய பேர் வந்து அண்டை கூட ஒரு அம்மா கால் பண்ணிட்டு சொல்கிறா, மகன் உங்களுடைய வீடியோ வந்து நான் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்குறேன், ஆனால் வந்து நான் வந்து உங்களோட பேசுகிறது கிடையாது, ஆனால் உங்களை பற்றி நான் உங்களோட பேரை சொல்லி எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் வந்து ஜெபிச்சு கொண்டிருக்கோம்னு சொல்லி. அதனால தான் நான் என்னென்னா ஒன்றுமே இல்லாமல் தொடங்கின என்னுடைய வாழ்க்கை. சரியா, நான் நிச்சயமாக சொல்லி தான் ஆகணும். இது வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. இந்த இருக்கிற இந்த இதில் கழுத்தில் போட்டிருக்கிற இந்த மைக் இல்லை, இந்த முன்னுக்கு நான் வச்சிருக்கிற ஃபோன் என்கிட்ட இல்லை, இந்த கையில் கட்டிருக்கிற வாட்ச் என்கிட்ட இல்லை, இந்த நல்ல டிஷர்ட் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு தொடங்கின ஒரு வாழ்க்கை. எனக்கு ஆண்டவர் தான் என்னை வந்து ஒரு படி என்னை உயர்த்தி அவர் என்னை அழகு பார்க்குறார். இப்போ எந்த ஒரே ஒரு இது என்னண்டா, எனக்காக யார் இன்றைக்கு வந்து சப்போர்ட்டுக்கு இல்லைன்றாலும் எனக்காக ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பா என்னை வந்து கைவிட மாட்டேன். நான் அவருக்கு உண்மையாக வந்து நடக்கிறேன். அவர புள்ள நான். இன்றைக்கு என் கையில் வந்து காசு இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு என்னுடைய பக்கம் வந்து பொருளாதாரம் பக்கம் வந்து நான் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கைன்றது இது கிடையாது தானே, இப்படியே என்னுடைய வாழ்க்கை வந்து இருக்காது தானே. எல்லாத்தையும் தாண்டி என் அப்பா ஏசப்பா, அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு, நான் தான் லோ லெவலில் இருக்கிறேன்டா, அவர் வந்து நிறைய காசுகள் செல்வங்களோட இருக்கிறேன். அடுத்த நிமிஷமே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஆண்டோரால் மாற்ற முடியும். எல்லாத்தையும் தாண்டி இந்த கல்யாண வாழ்க்கைன்றது நான் எல்லாரும் காலடி எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து சொல்கிற விஷயம் இதுதான். கல்யாண வாழ்க்கைன்றது விளையாட்டு இல்லை தம்பி,
அது ஒரு கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய இது பார்க்கணும். அதுக்கு பிறகு உன்னால் யூடியூப் செய்யணுமான்னு சொல்லி தெரியலை, அதுக்கு பிறகு நீ ஹெல்ப் பண்ணுவியான்னு தெரியலை, அதுக்கு பிறகு நீ போவியான்னு சொல்லி தெரியலை, குடும்பம் நல்லா இருக்குமான்னு தெரியலைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பிறகு கொஞ்சம் பேர் வந்து எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் கல்யாணம் முடிச்சு இருக்க போகிறீங்கன்னு பார்ப்போமே என்று சொல்லி ஒரு கொஞ்சம் கூட்டம் வந்து எங்களுடைய கல்யாணம் முடிஞ்ச பிறகு இவங்க எவ்வளவு காலம் வந்து கல்யாணம் கட்டி வாழுவாங்க என்று பார்த்து கொண்டிருக்கிறதுக்கும் ஒரு கொஞ்சம் கூட்டம் வந்து இருக்கு. நல்ல உண்மையாவே நல்லா என்ன நோக்கி எரியிற அந்த ஒவ்வொரு கல்லும், என்ன நோக்கி நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு நெகட்டிவ் அந்த வசனமும் எனக்கு வந்து முன்னுக்கு தூக்கி அந்த கல்லை தூக்கி போட்டு 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 ஒரு படியா மாத்தி நான் வந்து மேலே ஏறி இந்த மாதிரில நான் போயிடுவேன். ஒரே ஒரு நம்பிக்கை, திரும்ப சொல்றேன், எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வந்து ஆண்டவர் இருக்கிறேன். ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பாட ஜெபிச்சு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் அற்புதமாக சந்திக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஸோ வந்து நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே சந்தோஷமாக அமையும். நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும், இனி வந்து நீங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா, நீங்கள் போவீங்களா, பார்ப்பீங்களான்னு சொல்லி. என்னை பொறுத்தவரையில் நான் திரும்பி ஒன்று சொல்கிறேன். நான் வந்து எப்படி சொல்கிறது, இந்த யூடியூப்புக்குள்ளெலாம் வாரதுக்கு முதலே, இந்த பெட்டி போஸ் யூடியூப் சேனல் வாரதுக்கு முதலே, அந்த வேறு ஹெல்பிங் வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு முதலே, நான் சின்ன வயசுலேருந்து நான் 5ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளேயே ஹெல்பிங் வந்து நான் செஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு ஆள் தான் நான். இப்போ எப்படின்னு சொன்னால், என் ஃப்ரெண்ட்ஸு பர்த்டே ஏதாவது வருன்றீங்களேன், இப்போ பவித்ரண்ட பர்த்டே வரும், இல்லைன்னு சொன்னால் திருசண்ட பர்த்டே, யாராவது என்னோட இருக்கிறாங்க பர்த்டே வருன்னு சொன்னால் அவங்ககிட்ட வந்து நான் வந்து சொல்லுவேன், ஓகே கொஞ்சம் காசை வந்து சும்மா நம்ம வந்து போயிட்டு அங்கே போயிட்டு கொத்து ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காமல் அந்த காசை வந்து எனக்கு வந்து என்று சொல்லி அவங்ககிட்ட வந்து அந்த காசை வந்து நான் வாங்கி எடுத்து என்ன செய்வேன்னு சொன்னால், அந்த டைமே எங்கே கஷ்டப்பட்ட கிராமம் இருக்கோ அந்த கிராமத்துக்கு போயிட்டு ஒரு உலர் உபதிகளை வந்து கொண்டு போய் நான் கொடுத்துருக்கேன். இப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து நான் ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கிறேன். சரி, ஆனால் எனக்கு அந்த டைம் தெரியாது இப்படி யூடியூப் இருக்குது, இப்படி நாங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோம்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய உறவுகள் வந்து இவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து உதவி செய்வாங்கன்ற விஷயங்கள் வந்து எனக்கு அந்த டைம் தெரியாது. சரியா, அதுக்கு பிறகு தான் மறைமுகமாக, அதாவது டேபிளுக்கு கீழே ரத்னகுமாரன் அடிக்கடி சொல்லி டேபிளுக்கு கீழே காசு கொடுத்த மாதிரி. சரியா, டேபிளுக்கு கீழே வந்து நிறைய உதவி செஞ்சுட்டேன், சின்ன வயசுலேருந்தே செஞ்சுட்டேன். சரியா, இந்த பெரியப்பா வந்து எங்களோட பெரியப்பா வந்து சவுதி நாட்டில் இருக்கு. அவர் வந்து சின்னனில் வந்து இந்த வெளிநாட்டு பெண்ணுகள் அதில் வந்து அனுப்புவான். அந்த பெண்ணை கூட வந்து எனக்கு இன்னொரு 10 பெண் வந்து அவர் அனுப்பியிருந்தேன்டா நான் என்ன செய்வேன்னு சொன்னால், அதில் 5 பெண்ணை ஒரு 200 ரூபா 150 விற்பேன். சரியா, அப்போ ஸ்கூலில் விற்று போட்டு அந்த காசு எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரிசி பேக் வாங்கி கொடுப்பேன். சரியா, அப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இது உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். நான் அந்த டைம் இருந்து செஞ்சனால நான் இந்த ஹெல்ப் பண்ணுறதை வந்து நான் ஒரு பெரிய ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு. ஏன்னா என்னால் இன்றைக்கு கையில் காசு தூக்கி அவங்களுக்கு கொடுக்க முடியலை, ஆனால் என் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்ற முடியும் என்று சொல்லி எனக்கு வந்து அது தெரியக்குள்ள நான் அந்த வேலையை வந்து ஒரு நாள் செய்ய விட மாட்டேன். நான் செஞ்சு கொண்டே இருப்பேன். நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய என்ன சொல்கிறேன், நிறைய பேர் கால் பண்ணி தூசத்தால் கூட பேசுவாங்க. வெளிநாட்டில் இருந்து கோல் வரும், ஹாய் மகன்வாங்க, ஓம் அங்கிள், ஓம் அப்பா சொல்லுங்கண்டா, அங்காளை நீ செந்தமிழ்கள் பழக்கும். இப்படி நிறைய நெகட்டிவ் வந்து தாண்டி வந்துட்டோம். என்னுடைய யூடியூப் பயணம் வந்து தொடர்ச்சியாக இனி நடக்கும். இனி வரப்போகிற காலங்களில் வந்து அதாவது நாளைக்கு நாளாண்டைக்கு இன்னும் ஒரு 5-6 நாட்கள் தான் இருக்குது. இன்றைக்கு எத்தனாம் தேதி? சரியா 23 நாள்னு சொன்னால் 28ஆம் தேதி. இன்னும் 5 நாள், 5, 6, 7, 6, 6, 7, 8, இன்னும் சரியா 5 நாள் டைம் இல்லை. நோ, இன்னும் வந்து கல்யாண கார்டு வந்து வேலை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நாளைய வீடியோவில் கல்யாண கார்டு எப்படி செய்கிறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், எங்கே கொண்டு கொடுக்குறோம், யாருக்கு இன்வைட் பண்ணுறோம்னு சொல்லி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் உங்களுக்கு என்ன வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்களும் வந்து எங்களுடைய கல்யாணத்துக்கு 28ஆம் தேதி நாங்கள் டின்னர் தான் வந்து செய்கிறோம். ஸோ வந்து நீங்கள் டின்னருக்கு வந்து நீங்களும் வரலாம் என்று சொல்லிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய பிளெஸிங் இந்த மகனுக்கு வந்து தேவை. உங்களோட வீட்டில் என்ன ஒரு பிள்ளையா நினச்சி நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து எனக்கு வந்து பிளெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பிளெஸிங் எனக்கு வேணும். கையெடுத்து கும்பிட்றேன், என்னை வந்து ஆசீர்வதிங்க. என்னுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்.
நான் இனி வர காலங்கள் எல்லாம் நிறைய சக்ஸஸ் வந்து அடைஞ்சு நான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஏசப்பாட்ட ப்ரே பண்ணுங்க. உங்களோட கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணுங்க. கூட காய்ச்சல் நினைக்கிறேன், நிறைய பேருக்கு போராக இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரமாக பொறுமையாக வந்து நான் கதைச்ச அனைத்து விஷயங்களையும் வந்து கேட்டு அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.